வணக்கம் உங்க நேம் சார்? சார் எவரெஸ்ட் விஜயமூர்த்தி. திருக்கோளூர் சட்டமன்ற பொது தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக 2/4/2022 மனு தாக்கல் செஞ்சிருக்கேன் சார். வேட்புமனு தாக்கல் செஞ்சுக்கிறேன். திருக்கோயிலூர்ல அடிப்படை பிரச்சனை எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? குறிப்பா அரசியல்ன்றது இன்னைக்கு ஒரு வியாபாரம் ஆகி போச்சு. தேர்தல் அப்படின்றது ஜனநாயகத்துல எல்லா விதமான மக்களுக்கும் தான் தேர்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவன் தொடர்ச்சியா இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளுக்கு மட்டும் தேர்தல் கிடையாது. அடிப்படை உரிமையில் இருக்கிற மக்களுக்கும் ஜனநாயகத்துல எல்லா விதமான பாமர மக்களுக்கும் அரசியல்ன்றது தேவை. அப்ப இந்த தேர்தலில் நம்ம இன்னைக்கு திருக்கோளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்தவித வளர்ச்சியும் கிடையாது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமா இப்ப தான் சார்ந்து இருக்கக்கூடிய கிராமம் பார்த்தீங்கன்னா வீரசோழபுரம் கிராமம். அந்த கிராமத்துல சரியான பேருந்து நிழல் கூட கிடையாது. இப்ப நான் பஸ் ஏற போனோம்னா அந்த பேருந்து நிழல்கள் நான் உட்காந்து இடிஞ்சு ஊதுரும். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிழல் கூட அப்ப கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமா அந்த பேருந்து நிழல் கூட கூட கட்டல. அப்ப சட்டமன்றத்துல திருக்கோளூர் தொகுதிக்கு நிதியை ஒதுக்கலையா? ஒரு ஆண்டுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 கோடி நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதியை சரியான முறையில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பயன்படுத்துறது கிடையாது. அப்ப நான் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு காரணம் உள்ளபூர்வமாகவே தேர்தல் அப்படின்றது ஒரு தூய்மையான அரசியல் பணி. அந்த பணியை மக்களுக்கு 2வது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது சம்பளம் கூட தேவை கிடையாது. இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டா எனக்கு சம்பளம் கூட வேணாம். மக்கள் பிரச்சனையை எடுத்து சட்டமன்றத்தில் முறையா வாதிட்டு அந்த நிதியை அங்கிருந்து வாங்கி மக்களுக்கு செலவு பண்ணணும். சரியா ஒரு தொகுதி அப்படின்னா சரியான குடிநீர், மருத்துவம், கல்வி, அடிப்படை தேவைகள், ஒவ்வொரு கிராமத்துக்கும் தண்ணீர் பிரச்சனை. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இப்ப நான் ஜெயிச்சேன்னா நான் ஜெயிச்சதா கிடையாது. திருக்கோளூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் வெற்றி பெற்றார்கள். அப்ப அந்த மக்களிடத்திலே ஒவ்வொரு கிராமம் தேர்வும் நம்ம ஜெயிச்சதால உடனே இந்த தேர்தலுக்காக மட்டும் நம்ம பொய் சொல்ற ஆள் கிடையாது நம்ம. அப்ப மக்களுக்கு வெளிப்படையா நிர்வாகம், ஒரு ஊழல் இல்லாத நிர்வாகம், நல்ல மக்களாட்சி. அப்படி தேர்தல் அப்படின்றத முதல்ல மக்கள் தான். ஜனநாயகத்துல முதல்ல மக்கள் தான் முக்கியத்துவம். பாரத பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், அரசு ஊழியராக இருக்கட்டும், இந்தியாவின் உச்சகட்ட பதவி ஜனாதிபதியாக கூட இருக்கட்டும், யாரா இருந்தாலும் முதல்ல மக்கள் சக்தி தான் பெருசு. அப்ப அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு நாங்க வரோம். ஏன்னா இது இத்தனை ஆண்டு காலமா நமக்கு எங்க தொகுதி எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. இனிமேல் கொண்டு நாங்களா வேடிக்கை பார்க்க முடியுது. அதே போல தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த எங்க இளைஞர்கள் இன்னும் ஒவ்வொரு தொகுதியிலும் வரணும். 234 தொகுதியில ஒவ்வொரு இளைஞரும் தேர்தல் நிற்கணும். தேர்தல்ன்றது ஆண்டாண்டா அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் பொதுவானது கிடையாது. எல்லா இளைஞர்களும் சந்திக்கணும். தேர்தலை ஒரு டெபாசிட் அமௌண்ட் 10,000 5,000 போனா போட்டோம், தேர்தலில் சந்திங்க, ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்ப நாம ஜெயிச்சா நாம இது வரைக்கும் இந்திரா காந்தி நல்லா இருக்குன்னு ஓட்டு போட்டிருப்போம், ராகுல் காந்தி நல்லா இருக்குன்னு ஓட்டு போட்டிருப்போம், மோடி நல்லா இருக்குன்னு ஓட்டு போட்டிருப்போம், தலைவர் ஸ்டாலின் நல்லா இருக்குன்னு ஓட்டு போட்டிருப்போம், கருணாநிதி நல்லா இருக்குன்னு ஓட்டு போட்டிருக்கோம். என்னைக்கு நாம நல்லா இருக்கணும், இந்த தொகுதி மக்கள் நல்லா இருக்குன்னு நினைச்சு ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தான் இங்க உண்மையான ஜனநாயகம். உதாரணம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்துல டெல்லிலாம் மகத்துவமான ஆட்சி, பஞ்சாப்ல மகத்துவமான ஆட்சி. ஏன் அந்த அரசால மட்டும் ஏன் நிர்வாகத்தை சரியா கொடுக்க முடியுது? ஊழல் இல்லாத நிர்வாகத்தை ஏன் அவங்களால கொடுக்க முடியுது? காரணம் அப்படின்னா அந்த பதவியை மக்களுக்கான பதவியா நினைக்கிறாங்க. ஆனா இங்க தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரம், காழ்ப்புணர்ச்சி. அப்ப காரணம் அப்படின்னா அடக்குமுறை. ஒரு கருத்து சுதந்திரத்துல மக்கள் கருத்து பேசினா கூட சுதந்திரம். அவனை காவல்துறையை விட்டு ஒரு வழக்கு ஜனநாயக சந்திக்கணும். ஒரு போர் அப்படின்னா போரை மட்டும்தான் சந்திக்கணும். நியாயமா ஜனநாயக முறைப்படி தேர்தலில் எந்த வேட்பாளராக இருந்தாலும் அவரோட நிறை குறை தான் செஞ்சதை சொல்லி வாக்கு கேளுங்க. இத்தனை ஆண்டு காலமா நம்ம பொறுத்தது போதுன்றதால தான் இளைஞர்கள் எல்லாரும் தேர்தலில் நிக்கணும், ஒரு விழிப்புணர்வு கொடுக்கின்றதுக்காக நான் தொகுதியில் நிக்கிறேன் சார்.